அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். 23ஆம் தேதி உங்களை சந்திக்கிறோம். டிசம்பர் மாதத்தில் கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கி நடத்தட்டும். இம்மட்டும் நடத்தினவர் இந்த ஆண்டிறுதி நாட்களில் உங்களை நல்லா ஜெபிக்கவும், துதிக்கவும், ஆராதிக்கவும், நல்ல கர்த்தருக்கு தேங்க் பண்ணணும் இந்த மாதம் இல்லையா? அதனால் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கு தருவாராக. சரி, இன்றைக்குரிய தேவ வார்த்தை என்ன? லூக்கா 1ஆம் அதிகாரம், கர்த்தருடைய பிள்ளைகளே, 41ஆம் வசனம். வேதம் சொல்லுகிறது, எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்கிறாள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எலிசபெத்துக்குள்ள யோவான் ஸ்நானகன் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய இனத்தாள் ஆகிய மரியாள் வந்து அவளை வாழ்த்துகிறாள், அவளுக்கு கிரீட்டிங்ஸ் சொல்லுகிறாள். அந்த வாழ்த்துதல் அவ காது வரைக்கும் போகல, இருதயம் வரைக்கும் போகல, வயிற்றுக்குள்ள இருக்கிற கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற பிள்ளையின் வரைக்கும் அந்த வாழ்த்துதல் போகிறது. அந்த அளவுக்கு அந்த வாழ்த்துதலில் ஒரு வல்லமை இருக்கிறதை நான் பார்க்கிறேன். வாழ்த்துதலில் வல்லமை இருக்கிறது. அதனால்தான் ஏசப்பா சொன்னார், ஒரு வீட்டுக்கு போனால் முதல்ல அந்த வீட்டை நீங்கள் பிளஸ் பண்ணுங்க, வாழ்த்துங்க. ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தமிழ்நாட்டில் பொதுவாக முதியவர்கள் பிள்ளைகளை வாழ்த்துவார்கள். திருமணத்துக்கு வந்து வாழ்த்திட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அது உலக பிரகாரமான காரியம். ஆனால் நீங்கள் நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் வாயிலிருந்து வருகிற வாழ்த்துதல் கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளை வரைக்கும் போகும். வாழ்த்துதல் ரொம்ப முக்கியம். அதனால் அனுதின வாழ்க்கையில் ஆவியில் நிரம்பி ஜெபிக்க 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 நீங்கள் யாருக்கு கிரீட்டிங்ஸ் சொல்கிறீங்களோ, யாரை வாழ்த்துறீங்களோ, அவங்க வாழ்வடைவார்கள். ஆமென், ஆமென். அதனால்தான் பைபிளில் அந்த ஒவ்வொரு நிருபங்களை எழுதும்போது, நான் உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். தங்கள் உடன் ஊழியர்கள் பெயரெல்லாம் சொல்லி அவர்கள் தங்கள் வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவிக்கிறார்கள் என்று சொல்லுவார். ஆமென். வாழ்த்துங்கள். அவர்கள் வாழ்வடையும் போது நீங்களும் வாழ்வடைவீங்க. சாதாரணமான வாழ்த்துதல் அல்ல, அபிஷேகத்தில் நிரம்பி வாழ்த்தும் போது ஆவியானுடைய வல்லமை கடந்து போகும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆர் யூ ரெடி டு ரிசீவ்? ஆயத்தமாயிட்டீங்களா? நீங்கள் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே அந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன், அந்த குடும்பத்தை நான் வாழ்த்துகிறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா கர்த்தர் பிளஸ் பண்ணிடுவார். ஜெபம் பண்ணிடுவோமா? ஜெபம் பண்ணிடுவோமா? உங்கள் பிள்ளைகளை பார்த்து, நான் என் மகனை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் அவங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாம். நல்ல பிதாவே, இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே, கஷ்டத்திலும் கவலையிலும் வேதனையிலும் சோர்ந்து போன நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லி ஆசீர்வதிக்கிற ஒரு அபிஷேகத்தை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மேல் நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். அப்பா, ஆவியிலே நிரம்பி உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பிறரை வாழ்த்துவார்களாக. ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது ஆண்டவரே, எருசலேம் மக்கள், இஸ்ரவேல் மக்கள் ஷாலோம் என்று சொல்லுகிறார்கள் அப்பா, சமாதானம் என்று சொல்லி வாழ்த்துகிறார்கள் அப்பா. ஆண்டவரே, நாங்களோ ஆண்டவரே ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் போது வீடுகளுக்குள்ள அந்த வாழ்த்துதல் பலிக்கட்டும். ஆண்டவரே, பலிக்கட்டும் ஐயா. தேவ பிரசன்னம் வீடுகளுக்குள்ளே வரட்டும். நிந்தை புரட்டப்படட்டும். அவமானம் டெலீட் பண்ணப்படட்டும். சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. இந்த நாள் தொடங்கி ஒரு புதிய கிருபை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே பெருகட்டும். அப்படி நீர் செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிற பேரன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ராஜா, இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் ஊற்றப்பட்டு விட்டது. அல்லாவில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, பிறரை வாழ்த்துங்க, நீங்கள் வாழ்வடைவீர்கள். ஆமென். தமிழ் தெரிஞ்ச எல்லாரும், தமிழ் மக்களுக்கு எல்லாம் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஹிந்தி தெரிஞ்ச நீங்கள், ஹிந்தியில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. அவங்களுக்கும் இந்த செய்தி டெய்லி போய் அவங்கள சந்திக்கும். இல்லை,
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். மீண்டும் சந்திக்கலாம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.